ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். வாழ்க்கையில நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிட்டு நம்மளால முடியல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தெய்வம்தான் துணை அப்படின்னு தெய்வத்திட்ட சரணாகதி. ஆனா எல்லா தெய்வமே நமக்கு வரம் கொடுக்குமா அப்படின்னா இல்லை. படிப்புக்கு சரஸ்வதி, காசு பணத்துக்கு லட்சுமி தேவி, இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே சக்தி தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. மாறி போய், அதாவது காசு பணத்தை போய் சரஸ்வதி தேவியிடமோ அல்லது படிப்பை லட்சுமி தேவியிடமோ கேட்டா கிடைக்குமா? கொஞ்சம் சந்தேகம் வருது இல்லையா? அப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சில தெய்வங்கள் காப்பாற்றும். அப்படி இந்த 2026 வருஷத்துல மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடனில் இருந்தும் உங்களை கண்டத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய தெய்வம், உங்களுடைய வருமானத்தையும் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பா அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு 100% எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட தெய்வம் மீது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்குறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் மீறி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அதாவது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல எதுல கஷ்டம், எதுல லாபம், எதுல நஷ்டம் ஏற்படும், எதுல வெற்றி கிடைக்கும், இதை முதல் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்குண்டான வழி, அதுக்குண்டான முயற்சி, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க பார்த்துருவீங்க. ஸோ முதல்ல மிதுன ராசிக்காரங்களை சொல்லக்கூடியது ஜென்மத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியில குருபவன் வந்திருக்கிறார். இந்த 2026 வருடம் மட்டுமல்ல, 2025 தியாகம், விட்டு கொடுப்பது, சில காரியங்கள்ல நீங்க தியாகம் பண்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். ஸோ மற்றவங்களுக்காக வாழ்றது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது அப்படின்ற சூழல் உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஆனா அதுக்கு பிரதிபலனாக இந்த 2026 வருடம் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். கண்டிப்பா அதுல இருந்து மாற்றுக்கிறது இல்லை. இந்த 2026 புதிய ஒரு இடமாற்றம், இல்லை நான் புதுசா ஒரு விஷயத்துக்கு நான் முயற்சி பண்றேன், புதிய ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி பண்றேன் அப்படின்றப்போ கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதுல கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புண்டு. வெற்றி பெறக்கூடிய முயற்சியில சில தோல்விகள் ஏற்படலாம். ஸோ அப்போ குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க நீங்க. மேலும் தேவையில்லாத பொறுப்புகள் உங்க தலைமையில சுமத்தப்படும். ஸோ வேலை தொழில தேவையில்லாத வேலை பழுகள் வந்து சேரும். அப்போ தேவையில்லாம நீங்க அதை ஏத்துக்காதீங்க, அதுல கூடுதல் கவனத்தோட இருந்துங்க. ஸோ கௌரவத்துக்காக நீங்க ஏத்துக்கிட்டா அது உங்களுக்கு கஷ்டமாக அமையும். சரிங்களா? அதே போல இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன், இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு குடும்ப அல்லது தனிப்பட்ட பிரச்சனையில நீங்க தலையிட்டு அந்த பொறுப்பை ஏத்துக்காதீங்க. அதிலும் உங்களுக்கு சிக்கல்கள் வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமா தந்தை தாய் வழி உறவுகளோடு இருக்கக்கூடிய பெரியவர்களோடு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையும் கையாள வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்ல கண்டிப்பா இந்த 2026 மிதுனராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனில் இருந்தும் ஏற்படக்கூடிய கண்டத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா, உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு நினைச்சா, நீங்கள் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஆலயம் திருச்செந்தூர். கண்டிப்பா குரு பகவான் உங்களுடைய ராசியில் மட்டுமல்ல, அடுத்து ஜூன் மாசம் பயிற்சி அடைஞ்சாலும் 2ஆம் வீடான கடக ராசிக்கு தான் போறாரு. அப்போ குரு பகவான் இந்த 2026 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமாக அவர் இருக்க போறாருங்க. ஸோ அப்போ கண்டிப்பா குரு பகவானத்தான் வழங்கணும். அந்த குருவானுக்குரிய ஸ்தலம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காரணம், இந்த கடக ராசி ஒரு நீர் ராசி. சரிங்களா? சந்திரபவனுக்குரிய வீடு தான் இந்த கடகம். அதுல குருவான் இந்த ஜூன் மாசம் பயிற்சி அடைகிறார், அதுலதான் உச்சமும் அடைகிறார். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இழந்த செல்வத்தை மீண்டும் நீங்கள் பெறணும்னு நீங்க விரும்பினா திருச்செந்தூர் சென்று, அதுவும் வியாழக்கிழமை என்று சென்று குரு பகவானை முருகப்பெருமானை வணங்குங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமா உங்களுக்கு அமையும். குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கணும், நான் இழந்த சொத்தை நான் மீட்டு வரணும், மேலும் நான் ஒரு புதிய ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு மனை வாங்கணும், கார் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா குரு பகவானை வணங்க வேண்டும், திருச்செந்தூர் சென்று வணங்க வேண்டும். ஓகேங்களா? மேலும் ஆலங்குடி சென்று குருவானை வணங்குவது மேலும் உங்களுக்கு சிறப்பு. புதியது ஒரு திருமண வாழ்க்கை அல்லது குழந்தை பாக்கியம்,
புதுசா நான் ஒரு உறவை எதிர்பார்க்கிறேன் அப்படின்றவங்க ஆலங்குடி சென்று குருவான வணங்க அது மேலும் சிறப்பான முறையில் அமையும். மேலும் கர்ம தோஷம் இருக்கக்கூடியவங்க, பித்ரு தோஷம் இருக்குது, சர்ப தோஷம் இருக்குது, எனக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய அளவு தோஷ நிவர்த்தியாக உங்களுக்கு அமையும். பிரம்மகத்தி தோஷம், குரு தோஷம் இருக்குது, எனக்கு களத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு தவறாம நீங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது நிச்சயமா அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும் இந்த 2026. மேலும் இந்த 2026 வருடத்தில் மிக முக்கியமா நீங்கள் பெண் தெய்வங்கள், அந்த பெண் தெய்வங்கள் குறிப்பிட்டு வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி ஆட்சி செய்யக்கூடிய தெய்வங்களாக, அதாவது ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது வளர்பிறை 3ஆம் பிறை சொல்லுவோம், அமாவாசை கழிச்சு வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திரன் தெரியக்கூடிய நாள் அன்றைய தினம் சென்று அந்த அம்மனை வணங்கி விட்டு வர பெரிதளவு ஒரு நன்மைகள் நடக்கும். ஸோ உங்களுடைய அரசாட்சி மேலோங்கும். நீங்க உயர்ந்த ஒரு பதவிக்கு நான் ட்ரை பண்றேன், ஒரு வேலை வாய்ப்புக்கு நான் ட்ரை பண்றேன், அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் எனக்கு முடியணுங்க, அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பா ராஜராஜேஸ்வரி, காமாட்சி அல்லது மீனாட்சி போன்ற பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை அன்றோ அல்லது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திரன் தெரியக்கூடிய அன்றைய தினமும் இரவு ஒரு 6 மணிக்கு மேல சென்று அந்த தெய்வத்தை வணங்கி விட்டு வர, அந்த தெய்வத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வர அந்த ஒரு காரியம் உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி வாய்ப்பு அந்த தெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். வாழ்க்கையில பிறப்பு இறப்பு மாற்ற முடியாத விதி எப்படியோ அப்படித்தான் தெய்வத்தால் கொடுக்கக்கூடிய வரங்களும் வேற யாராலும் கொடுக்க முடியாது, தெய்வத்தால மட்டுமே நடத்த முடியும் சில காரியங்களை. அப்படிப்பட்ட தெய்வங்களாக இந்த 2026 குரு பகவானும் மற்றும் ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்கள் உங்களுக்கு இருக்க போறாங்க. ஸோ 2026 வருடத்தில் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பொன் பொருள் சேர்க்கையோடு குடும்பத்தில் வாரிசும் மற்றும் திருமண வாழ்க்கையும் சிறப்புற உங்களுக்கு அமைவதற்கு இந்த தெய்வங்களை இடைவிடாமல் நீங்கள் வணங்கி விட்டு வாருங்கள். நிச்சயமா இந்த 2026 உங்களுடைய கடன் பிரச்சனையும் குறையும், உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த மிதுன ராசியில பிறந்த நீங்க இந்த 2026 7 சனி, அஷ்டம சனி போன்ற சனி பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, ராகு கேது பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. ஆனா 10ல, அதாவது மிதுனத்திற்கு 10ஆம் இடம் மீனத்தில் சனிவனம் வந்திருக்கிறாரு. கூடுதல் பொறுப்புகள், தேவையில்லாத வேலை பணி சுமைகள், மற்றவங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாம தலைவிட்டு அந்த பொறுப்பை நீங்க தூக்கி சுமக்கிறது போன்ற விஷயங்கள் மட்டுமே ஏற்படும். அப்போ அதுல மட்டும் நீங்க கவனத்தோடு இருந்துக்கிட்டீங்கன்னா பெரிதளவு பிரச்சனை நீங்க தப்பிப்பீங்க. தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துருங்க, தேவையில்லாத இடமாற்றம் வேண்டாம், புதிய முயற்சியில கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். மிக முக்கியமா தேவையில்லாத புரளிகள், வதந்திகளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். அதே போல மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை, பொய்யான வார்த்தைகளை நம்பி சில முயற்சிகள்ல சில காரியங்கள்ல நீங்க இறங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். 2026 வருடம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வருடமாக நிச்சயமான முறையில் இருக்கும். அதற்கு மேலும் உறுதுணையாக இந்த தெய்வங்களை தவறாம வழிபாடு பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் அண்ட் ஆஃப் மாரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வராகியம் திருவடி சரணம்.